எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, நாங்க கூட செய்தியோட தலைப்புனா மகிழ்ச்சியா இரு. ஹல்லேலூயா. இந்த செய்தியோட தலைப்பு என்னது? மகிழ்ச்சியா இரு. இந்த வார்த்தை சொல்லும் போது பாஸ்டர் மகிழ்ச்சி இருக்கு பாஸ்டர், எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எடுத்து வாசிங்க சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 37:4. மேலும் படிங்களே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. அப்ப நம்ம யாரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சோதரம் மாசம் முடிய போகுது, நம்ம வேலை பார்க்க எத்தனையோ பேர் வேலை பார்க்குறீங்க. அப்ப மாசம் முடிஞ்சோட என்ன வரும், நமக்கு என்ன வரும்? மாசம் முடிஞ்சோடைய கட்டாய சம்பளம் வரும். அப்ப அந்த 30 நாளும் பட்ட கஷ்டத்துடைய வழியெல்லாம் சம்பளம் வாங்கும்போது தெரியாது. ஹல்லேலூயா. சம்பளம் கையில வாங்கும்போது கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ, அப்ப நான் வாங்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஒரு மாசம் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நினைச்சு பாருங்க. ஒரு மாசம் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்துட்டு உங்களுக்கு சம்பளம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மாசம் முடியுதுனாவே நமக்கு கட்டாயம் ஒரு சம்பளம் உண்டு. கொடுக்க சம்பளத்தை கட்டாயம் கொடுப்பாங்க. அப்ப ஒரு மகிழ்ச்சி வந்துடும் நமக்கு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற மேல நீங்கள் என்ன செய்யணுமா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கும். அப்பதான் நம்ம இருதயத்தின் வேண்டுதல நமக்கு ஒரு அருள் செய்வார். அதே நீங்க எடுத்து வாசிங்களே, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:13. கவனிங்க, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும். கவனிங்க, மன துக்கமா இருந்தா நம்மளோட ஆவி முறிந்து போகுமா? அப்ப மன மகிழ்ச்சியா இருந்தா முகத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டா? ஹல்லேலூயா. அப்ப ஒரு மகிழ்ச்சி இருந்தா முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா சகோதரம், சிலர் பாத்தீங்கன்னா காலையில முடிச்சு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா காலையில முடிச்சு 5 மணி 4 மணிக்கு முடிச்சு ஜெபிக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னா 7 மணி தூங்கிட்டு அவன் முகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. சகோதரம், அப்ப எத்தனை பேர் காலையில முடிச்சு ஜெபிக்க வழக்கம், லைவ்ல பார்ப்போம். டெய்லி காலையில முடிச்சு ஜெபம் பண்ற வழக்கம். அப்ப அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்க்கும் பொழுது தேவ சமூகத்துல 1 மணி நேரமாவது காத்திருந்து ஜெபிச்சுட்டு முகத்தை பாருங்களே, அதுல பெரிய ஒரு முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மகள் நமக்கே ஒரு முகம் பாத்தீங்கன்னா மலர்ந்த மாதிரி காணப்படும். சிலர் பாத்தீங்கன்னா 7 மணியே 8 மணியே படுத்து தூங்குவாங்க. அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கே பிடிக்காம போயிடும். அப்ப மனதுக்குள்ள மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க அதிகமா காத்திருக்கணும். அப்பதான் முகத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதே நீதிமொழிகள் 17:22 படிகளே. 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ. கவனிங்க, அந்த ஔஷதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு மருந்து வச்சுக்கலாம். அது மருந்துக்கு உதாரணமா சொல்லலாம். பாத்தீங்கன்னா கவனிங்க, ஒரு டாக்டர் போறீங்க, ஒரு பெரிய வியாதியோடு போறீங்க, உங்களுக்கு பெரிய வியாதி இருக்குது, உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு வியாதி நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் போனோடனே டாக்டர் நிச்சயமாமா உங்களுக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, நிச்சயமா நீங்க மறைச்சு போயிருவீங்க அப்படின்னு எப்படி நினைச்சு பாருங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் நீங்க மறைச்சிருவீங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இன்னும் 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம மறைச்சிருவோம். அதே டாக்டர் வந்து நமக்கு ஒண்ணு இல்லம்மா, உங்களுக்கு சின்ன வியாதிதான், சரிப்படுத்திடலாம், மருந்து மாத்திரை பக்கம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய ஔஷதம். அந்த வார்த்தை நமக்கு ஒரு ஔஷதம். நிச்சயமா நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பெரிய வியாதி தான் வந்திருக்கிறோம் நம்ம, ஆனாலும் டாக்டர் பாருங்க நம்ம சின்ன வியாதி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஔஷதம் அப்படின்னா நல்ல மருந்து. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். எது கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ, அந்த நாட்கள்ல அணியனும் கூட சோர்ந்து போனேன், நிறைய காய்ச்சல் குடிச்சு ரொம்ப சோர்ந்து போனேன். இப்ப சோர்ந்து போய் ரொம்ப மன உடைஞ்சு போய் படுத்துக்கும் பொழுது நான் சொன்னாரு மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொன்னார். செய்தியோட தலைப்பா ஆண்டு சொன்னார், எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, உனக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கட்டுமே, நான் தானே அழைச்சேன், இந்த ஊர்ல ஊழியத்தை நான் தானே உருவாக்குனேன், யாரோட உதவியும் இல்லாம எந்த விதமான எதுவும் இல்லாம நீ கத்திற்கு எனக்குள்ளே மகிழ்ச்சியா இரு, எனக்குள்ளே சந்தோஷமா இரு.
உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட பேசினாரு. அப்ப எனக்கு அது பெரிய மருந்தா இருந்துச்சு. அப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம மகிழ்ச்சியா இருப்பது அது நமக்கு ஒரு பெரிய மருந்து. சூழ்நிலையில் நமக்கு எல்லாமே தலைகளா இருக்கட்டுமே, ஆனாலும் கூட என்ன செய்யணும், அது ஒன்றுமில்ல, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாத்தையுமே கர்த்தர் நேர்த்தியா சந்திப்பார் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுப்பாங்களே, அதுதான் ஒரு நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சியை உண்டாகும். அதே நீங்க எடுத்து வாசிங்களே, சங்கீதம் 119 சங்கீதம் 70 வசனம். சங்கீதம் 119:70. அவர்கள் இருதயம் கவனிங்க, நம்ம பெரிய மகிழ்ச்சிக்கு பெரிய ஆதாரமே இந்த வேத புஸ்தகம் தான். அல்லேலூயா. இத்தனை பேர் நீங்க நாளைக்கு வரும்போது பைபிளோடு வந்து கைக்கு பார்ப்போம், பைபிள் தூக்கி பார்ப்போம். நான் வரும்போது பைபிளோடு வந்தேன். அது இருக்கிறதுல வேதம் தான் நமக்கு பெரிய மன மகிழ்ச்சி. வேதம் வேத வசனம் தான் நமக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு பெரிய பெரிய உதாரணமே வேத புஸ்தகம் தான். நீங்க அநேக வீடுகள்ல வேத புஸ்தகம் பாத்தீங்கன்னா இந்த போனம் கொடுக்கிற முக்கியத்துவம் கூட வேத புஸ்தகத்துக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா 1க்கு 2 போன் வச்சிருப்பாங்க, 1க்கு 2 நம்பர் வச்சிருப்பாங்க. ஆனா வேத புஸ்தகம் பாத்தீங்கன்னா எத்தனை வீடுகள் 2 பைபிள் இருக்கு, கைக்கு பார்ப்போம். என் வீட்டுல 2 பைபிள் இருக்கு பாஸ்டர், என் வீட்டுல 4 பைபிள் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப வேத புஸ்தகம் நம்ம வீட்டுல இருக்கணும். அதுதான் நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டாகும். வேத வசனங்கள் நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டாகும். துக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்க எடுத்து பைபிள் படிச்சு பாருங்களே, ஆதரவான வார்த்தை வரும். ஏதோ ஒரு வேலையில் இருக்கும் பொழுது நீங்க ஏதோ மனசுன்னு சொல்லி பாருங்களே, நமக்கு ஆதரவு கிடைக்காது. அந்த நேரம் மனசுக்கு இனிமையா இருக்கும். ஆனா ஒரு பைபிள் எடுத்து ஒரு 10 அதிகாரம் படிச்சு பாருங்களே, அப்படி நமக்குள்ள பெரிய ஒரு மனசுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். 2 போதகர்கள் பார்த்து நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2 பாஸ்டர்மார்கள் பேசிக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அவருடைய பையன் பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பாஸ்டர் மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே பக்கத்துல இருந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, உடனே அவரை தண்ணியா தெளிச்சு எழுப்பியிருக்காங்க. ஐயா, நீ திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க, நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இருக்குமியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அருகில் பார்க்கும் பொழுது அவருக்கு சுகர் லோ சுகர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறையா அப்படின்னு பாஸ்டர் சொல்றாரு. ஏதாவது பாஸ்டர் சுகர் இருக்குது, இவருக்கு லோ சுகர் நினைக்கிறையா, மயங்கி கீழே விழுந்துட்டீங்க, அதிகமா அதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணி எல்லாம் கொடுத்து மிட்டாய் எல்லாம் கொடுத்து அவர் எழுப்பிட்டாச்சு. அவர் நேரா இந்த ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணாரு, அண்டவரே பைபிள் எடுத்தாராமா. பைபிள் எப்பவுமே அவர் முழங்கால் தான் படிப்பாராம் அந்த ஊழியக்காரர். அப்ப முழங்கால் கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் முழங்காலே இருந்து பைபிளை படிச்சிருக்காரு. எப்பவுமே படிக்கிறது வழக்கம், முழங்கால் இருந்து பைபிள் படிக்கிறது வழக்கம். அப்ப அவர் பைபிளை முழங்காலே 2 மணி நேரம் படிச்சு முடிச்சுட்டு அவரை போய் என்ன பண்ணிருக்காரு, அண்டவரே நிச்சயமா லோ சுகர் இருக்காது அப்படின்னு விசுவாசத்தோட 2 மணி நேரம் படிச்சு முடிச்சிருக்காரு. முடிச்சு பார்த்தோடனே அவருக்கு பாத்தீங்கன்னா அண்டவரே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு இருக்காது விசுவாசிக்கிறேன் சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காரு. அவருக்கு லோ சுகரே இல்ல. அல்லேலூயா. அப்ப மாத்திரம் இல்ல, அவர் ஜீவிய காலம் முழுவதுமே அவருக்கு சுகர் வரல. அல்லேலூயா. பெரிய சாட்சி பாருங்க. இப்ப தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில வேதம் தான் நம்ம மன மகிழ்ச்சி. ஏன்னா எந்த மனுஷனோ நமக்கு இருக்கக்கூடிய பணமோ நமக்கு இருக்கக்கூடிய வீடோ நமக்கு இருக்கக்கூடிய எதுவுமே நம்ம மன மகிழ்ச்சியை உண்டாக்காது. அதே நீங்க எடுத்து வாசிங்களே, அதே சங்கீதம் 119 சங்கீதம் 92 வசனம். வேதம் மாத்திரம் நமக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னு என்ன தெரியுமா, நீங்கள் நானும் படிகளே, இராதிருந்தால் என் துக்கத்திலே நீங்கள் நானும் அடைஞ்சு போயிருப்போம். எத்தனையோ துக்கங்கள் உங்களுக்கு எனக்கு, எத்தனையோ துக்கங்கள் வந்துச்சு, எத்தனையோ சோதனை வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ நெருக்கடி வந்துச்சு. ஆனாலும் நீங்கள் நானும் அழியாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா, இந்த வேத வசனம் தான். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்குது. ஆண்டவரோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். வேத வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பாதைக்கு என்னவா இருக்குது, தீபமா இருக்குது. அல்லேலூயா. பாதைக்கு தீபமா இருக்குது வேத வசனம் தான். இந்த வார்த்தையை கொண்டுதான் இயேசுவோட பேச முடியும், இந்த வார்த்தையை கொண்டுதான் அவரோட நம்ம உறவாட முடியும். அப்ப தேவ பிள்ளைகளே, வேதம் தான். அது மாத்திரம் மன மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா நீங்கள் நானும் துக்கத்துல என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். என் வாழ்க்கையில 65 நாள் போறதுல ஆண்டவர் எத்தனையோ கோரிக்கையில கத்தட்ட வச்சேன். 65 நாள் பாஸ்டிங்ல ஆண்டவர் டெய்லி ஒரு நைட் ஃபுல்லா ஜெபிக்கிறது, வேலைக்கு கடந்து போறது, ஒரு வசனம் கூட ஆண்டவர் பேசல. நான் டெய்லி பைபிள் படிப்பேன். இந்த பைபிள் படிக்கும் போதெல்லாம் என் மனசுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப கடைசி இந்த 65 நாள் பாஸ்டிங் முடிச்ச பிறகு ஆண்டவர் என் கூட பேசவே இல்லை. இந்த பதில அதுக்கு உண்டானது காரியத்தை இதை வச்ச கோரிக்கைக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கவே இல்லை. 5 நாள் கழிச்சு ஆண்டவர்கிட்ட, அழகே நீ ஒரு ராஜ்யத்துல எடுத்துக்கங்க,
வச்ச கோரிக்கை நீதான் உபவாசத்துக்கு சொன்னீங்க, நீதான் பலன் கொடுத்தீங்க, நீதான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சீங்க. என் உபவாச நாட்கள்ல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல, ஒரு காரியம் கூட நடக்கல அப்படின்னு ஆண்டு சொன்னேன். அப்ப ஆண்டு 5 நாள் கழிச்சதுக்கு 5ஆம் சொல்ற காரியம் அது. அப்ப ஆண்டு சொன்னார் 2 சாமுவேல் 30:8, சகலத்தையும் பறிக்க வேண்டாம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு ஆண்டு வாக்கு கொடுத்தார். அதே போல வாழ்க்கையில சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டு உதவி செஞ்சார். மட்டுமாய் உதவி பண்ணியிருக்கார். அந்த வார்த்தை இறுதிக்கு பெரிய மன மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ வரைக்கும் இதாய வாழ்க்கை இல்லாத போது இந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ள வரும், அப்படியே எனக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாகும். தேவ பிள்ளைகளே, நம்ம துக்கத்துல அழியாதபடி நீங்கள் நானும் மன மகிழ்ச்சியா இருக்கிறது உதவி செய்வது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அவர் டெய்லி நம்ம பைபிள் படிக்கணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும். எத்தனை முறை நம்ம டெய்லி மொபைல் போன பார்க்கணும். நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. சிலர் பாத்தீங்கன்னா மொபைல் போன் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, கையில வச்சிருப்பாங்க, ஒரு மெசேஜ் வந்திருக்காங்க, ஒரு போன் வந்திருக்காங்க, சும்மா எடுத்து பார்ப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா வரும்போது போனோட தான் கீழே வருவாங்க, போனவர் தான் படுகைக்கு போவாங்க. யாராவது பைபோர்டு கீழே வருவீங்களா, மாடியிலிருந்து கீழே வருவீங்களா, பைபோர்டு வெளியே போவீங்களா, எங்கேயும் போக மாட்டீங்க. ஒரு ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா ஒரு போனே கிடையாது, கையில ஒரு சின்ன பிளை போட்டிருப்பாரு. பைபிள்ல பார்த்தா உள்ள வகையில பார்த்தா பைபிள் இருக்கும், ஸ்தோத்திர பலி புத்தகம் இருக்கும், பாடல் புத்தகம் இருக்குமா. அவர் எங்க போனாலும் அதோட தான் போவாராமா. ஊழியத்துக்கு போனாலும் அப்படிதான் போவாரு. சும்மா எங்கேயாவது போனா கூட பையன் மணிக்கு தான் போவாராமா. அப்படி தேவ பிள்ளைகளே, நம்ம பாத்தீங்கன்னா நம் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வேதம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். வேத வசனங்கள் நமக்குள்ள எப்பவுமே, அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாகணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க, பிரசங்க 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். பிரசங்கி 3:12. நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் உயிரோடு இருக்கிறது நாள் முழுவதுமே பிள்ளைகளே, அதுதான் நமக்கு நன்மை. அப்ப நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருக்கணும். எதை குறிச்சுமே கலங்கக்கூடாது, எதை குறிச்சுமே யாரும் பார்த்துக் கொள்வார், எப்பவும் ஹாப்பியா. சிலர் பாத்தீங்கன்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அது பாத்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான வியாதி. அந்த அம்மா ஒரு நாள் அந்த வியாதியை குறிச்சு கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு நாளுமே அந்த அம்மா அந்த வியாதி வந்துருச்சேன்னு சொல்லி அவங்களுடைய கணவர் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்ப அம்மாவுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, சீக்கிரமா அம்மா மறைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா மகிழ்ச்சியா இருந்தாங்க. நான் உயிரோடு கூடிய நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியா இருப்பது எனக்கு பெரிய நன்மை. எதுக்கு நான் பயப்படணும்? எங்க மறைச்சாலும் கர்த்தர் சமூகத்தில் காணப்படுவேன். அவன் தேவ பிள்ளைகளை, நீங்கள் நானும் மகிழ்ச்சியா இருக்கும். எதை குறிச்சுமே கவலையே கலந்துகளா, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வியாதியா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவையா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம். அதே பிரசங்கி 9:7 படிகளே. பிரசங்கி 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, நமக்கு என்ன இருக்குதோ பிள்ளைகளே, நமக்கு என்ன ஆகாரம் இருக்குதோ, நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம சந்தோஷமா, அதை நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். நீ சாப்பிடுறதுக்கு நீ ஒன்றுமே இல்லையா, தண்ணியா இருக்கா, அந்த ஸ்தோத்திரம் பண்ணி தண்ணியை குடிங்க, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. நமக்கு ஆண்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீட்டு இருக்கா, அது போது ஆண்டவரே, அது மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, ஆண்டு 100 ரூபாய் கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டு 900 ரூபாயும் அவர் சந்திப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் நம்ம மகிழ்ச்சி உண்டாகும். ஐயோ 1000 ரூபாய் தேவைப்படுது சப்பா, எனக்கு 100 ரூபாய் தான் இருக்குது, வீட்டு 900 ரூபாய் இல்லையேன்னு சொல்லி நமக்குள்ள அநேக துக்கங்கள் வருது. இல்ல தேவைப்படுது, நீங்க செய்யணும். எங்க ஆண்டவர், நீங்க 1000 ரூபாய் தேவைப்படுது, இன்னைக்கு ஆண்டவரே 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, மீதி 900 ரூபாயும் நீ கொடுக்க வல்லவரப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் கொடுத்து ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு வியாபாரம் இல்லையே, ஒரு வழியும் இல்லையே, ஒரு மாசம் இல்லையே, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவைப்படலையே, நமக்கு பாத்தீங்கன்னா அந்த காரியம் நமக்குள்ள பெரிய துக்கத்தை உண்டாகி இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணா இல்லாத கருத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது இந்த காரியம் நடந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இல்லாத எதுவோ ஆண்டு நிச்சயமா நம்ம சந்திப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் நானும் அநேகர் பாத்தீங்கன்னா வெளியில சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பாங்க. இவ்வளவு காரியம் தேவை ஆண்டவரே, இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே மாத்திரம் இல்ல, வெளியில மாத்திரம் இல்ல, எப்போதும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும். இதே நீங்க எடுத்து வாசிங்களே, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால்
மன மகிழ்ச்சியா கவனிங்க, நம்ம சாந்தமா இருக்கணும். சார் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா அப்படியே பதறுவாங்க, என்ன செய்யுது ஏன் செய்யுது ஆண்டவரே. அப்ப மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம சாந்தமா இருக்கும். அல்லேலூயா. வேத வசனம் உள்ள இருந்தா நமக்குள்ள சாந்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வேத வசனம் நமக்குள்ள இருந்தா போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாம் நடத்துவாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்க. பிள்ளைகளே, நமக்குள்ள மன மகிழ்ச்சி எப்பவுமே இருந்தே இருக்கும். நமக்குள்ள மன மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். அப்ப நம்ம சாந்தமா இருக்கும். வேதத்துல யார் சாந்தமா இருந்தா? நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். 25-34 முடியும் படிச்சுங்களே. அப்போஸ்தலர் 16ல 25 34 முடிய வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, கவனிங்க, பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் எங்க ஜெபம் பண்றாங்க? எங்க ஜெபம் பண்றாங்க? அவங்க சிறைச்சாலையில. அநேக அடிகள் இயேசு சொன்னால அநேக அடிகளை அவங்க அடிச்சு சிறைச்சாலை கொண்டு போய் போட்டாங்க. அது காவல் வைத்து உள்ள எந்த வசதிகளும் கிடையாது. உள்ள வச்சு நடுராத்திரியில பவுலும் சீலாவும் அநேக சரீரங்கள், அநேக காயங்கள், அநேக வலிகளோடு சிறைச்சாலையில நடுராத்திரியில ஜெபம் பண்றாங்க. தேவனை துதித்து பாடினார்கள். கவனிங்க, தேவனை துதித்து பாடினார். நடுராத்திரியில பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அநேக காயத்தோடு வலியோடு சேர்ந்து சாந்தமா கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, ஜெயில இருக்கிறாங்க, உள்ள அறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய காவலர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவு சரீர காயங்கள் இருக்குது, இவ்வளவு வழிகளோடு தான் இருக்கிறாங்க. சாந்தமா கர்த்தரை துதித்து பாடுறாங்க. நீங்களும் நானும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை துதிச்சு பாடணும், வேத வசனங்களை தியானிக்கணும். எத்தனை இருக்கான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, நீங்கள் நானும் சாந்தமா இருக்க பழகணும். அல்லேலூயா. நீங்கள் நானும் சாந்தமா இருக்க பழகணும். அப்ப நம்ம சாந்தமா இருப்போம், நமக்குள்ள மன மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். நமக்குள்ள எதுவுமே தோணாது. படிக்கிறேன். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சிறைச்சாலையில வெளியில அவங்க எல்லாம் கம்பியை பிடிச்சு கதறெல்லாம் ஒண்ணும் பண்ணல, சாந்தமா உட்கார்ந்து கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா சிறைச்சாலை கதவுகள் தானாப்புல அது உண்டாகுது. பூமி மிகவும் அதிர்ந்தது. கவனிங்க, அவர் துதிச்சு பாடும் பொழுது அந்த இடம் முழுவதுமே ஒரு அதிர்வு உண்டாச்சாமா. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. கவனிங்க, நீங்கள் நான் என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி இருள், நமக்குள்ள இருள் சூழ்ந்து இருக்கலாம், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது சாந்தமா இருந்து கர்த்தரை துதிச்சா போதும். நீங்க அநேகரோட துதிகள் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அநேக துதிக்கும் பொழுது எப்படி இருக்குங்க தெரியுமா? எடுத்து வாசிங்களே, எப்படி இருக்கு தெரியுமா? சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2வது படிகளே, துதிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் தெரியுமா? சங்கீதம் 102 எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். கவனிங்க, எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடு. நீங்க அநேக ஆராதனை பண்ணும் பொழுது பார்த்துட்டா அப்பதான் பல கொட்டாய் வரும். அப்பதான் அப்படியே பல கொட்டாய் வரும். கம்பெனில 8 மணி நேரம் நின்று வேலை வைப்பாங்க. ஆனா ஆராதனைக்கு எழுதிக்கும் பொழுது அவங்க எந்திரிக்க முடியாது. வெறுத்தா கால் வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, தலைவலி எல்லாம் வந்துடும். இல்லையா? அப்ப கர்த்தருக்கு எப்படி செய்ய ஆராதனை பண்ணணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். சார் அம்மா பாத்தீங்கன்னா ஆராதனைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாமே தோத்து போயிடும். சபையில நம்ம என்ன இருக்காங்க, இந்த ஸ்பீக்கரா தோத்துடும். அப்படி கத்தி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கத்தி கர்த்தரை துதிப்பாங்க. இது ஆச்சரியமா இருக்கும். நம்மளோட துதிக்கிற துதி இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் நம்ம கண்ணே திறக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் கண்கள் அழுதுகிட்டே இருக்கும், வாய் வந்து சிரிச்சுட்டே ஆண்டவர் துதிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது. நம்ம ஆராதனைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கைக்கிட்டு போவோம், ஆளுகிட்டு போவோம், ஒரு பக்கம் போன பார்ப்போம், ஒரு பக்கம் அப்படியே அசையாத சிலவரையோ பக்கம் நிற்போம், கை கால் எதுவுமே அசையாது. இல்லையா? அப்ப நீங்க அசையல, இங்க அசையல அப்படின்னு பல இடங்கள் நீங்க அசையணும். இல்லையா? இங்க நீங்க அசைச்சு பாடி கர்த்தரை துதிக்கல அப்படின்னா பல இடங்கள்ல குமியணும், நிமிரணும், அப்படியே கைவலி, கால் வலி எல்லா வழியும் வரும். அப்ப ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு, பவுலும் சீலாவும் மகிழ்ச்சியோட கர்த்தரை பண்ணாங்க. எங்கதான் ஆயுதங்கள் கொண்டுருவாங்க, நாங்க செயல இருக்கிறோம், கதவெல்லாம் கூட்டப்பட்டிருக்குது, ரூமுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கல. மகிழ்ச்சியோடு சாந்தோடு கர்த்தரை தூச்சு பண்ண அப்படிதான் படிச்சிருக்கோமா? மகிழ்ச்சியோடு
கவனிங்க, முக்கியமா ஒரு ஆன சத்தம் இருக்கணும். இன்னைக்கு அநேக துதிக்கிற துதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கே கேட்காது. ஜெபிக்கிற ஜெபம் பாடுறது அவங்களும் கேட்காது. அதே பிள்ளைங்க இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சினிமா பாட்ட பாடுறோம். நான் மகிழ்ச்சியோடு கத்து ஆராதிக்கிறது கிடையாது, அசைவது கூட கிடையாது. சிலர் பாத்தீங்கன்னா அசையாத வீரர் கத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பாங்க. ஆராதனை பண்ணும்போது கையை கூட அசைக்க மாட்டாங்க. பவுல் சீலாம் அப்படி பண்ணல. மகிழ்ச்சியோடு சாந்தத்தோடு கத்தரை தூச்சு பாடுனாங்க. கீழே படிமா. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. கவனிங்க, நீங்க மகிழ்ச்சியோடு கத்தரை நீங்க தூச்சு பாடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கட்டுகள் தானா கீழே வந்துடும். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கவனிங்க, உடனே அந்த காவல் இருந்தவங்க எல்லாம் இங்கே போயிட்டாங்க, கதவு தக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து அவனே பிரசையை பார்த்துக்கிட்டான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். அது வரைக்கும் அவனுக்குள்ள மன மகிழ்ச்சி இல்ல. நம்ம விசுவாசியா இருக்கிறோம், நல்ல விசுவாசியா இருக்கணும். அப்ப நல்ல விசுவாசம் என்ன பசங்க, நல்ல விசுவாசி நீ விசுவாசம் எனக்கு இருக்குது எல்லா பிள்ளையும். நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்துட்டா நல்ல விசுவாசியா இருப்போம். கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது உப்பா விசுவாசியா மாறிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம அவன் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தார் பாத்தீங்கன்னா அவன் போய் நினைச்சுட்டா சிறைச்சாலைகள் எல்லாம் கலந்துச்சு, கதவுகள் எல்லாம் இல்லையே, அவன் ஓடிட்டான்னு சொல்லி இல்ல நான் சொல்லி வீடு கூட்டிட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்து மன மகிழ்ச்சியா நல்ல விசுவாசியா அந்த குடும்பம் மாறினாங்க. பிள்ளைகளே, நமக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்குன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். பாதி நேரம் விசுவாசம் இருக்கும், பாதி நேரம் விசுவாசம் இருக்காது. அப்ப நம்முடைய மன மகிழ்ச்சிக்கு ஆதாரமே வேத வசனங்கள். சொல்றாங்க வேத வசனங்களை அவங்களுக்கு போதித்து, அப்ப நீங்க நானும் ரசிக்கப்படணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா வேத வசனங்கள் நமக்குள்ள இருக்குமா, நமக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப சாந்தமா அவங்க கட்ட துதிச்சாங்க. அவருக்கு பொழுது அவரோட துதியின் நிமித்தமாய் சிறைச்சாலைகள் எல்லாம் தானா கலந்துச்சு, கதவு சங்கிலி எல்லாம் தானா கீழே விழுந்துச்சு. அது மாத்திரமல்ல, அங்குள்ள காவலர்கள் குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாக கர்த்தர் உதவி செய்தார். அவங்களுக்குள்ள மன மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் உதவி செய்தார். அதே போல சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஜெபிக்க போறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம் படிங்களே. முக்கியமான ஒரு வசனம். ஏசாயா 58ல 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. கவனிங்க, இதனால என்ன நாள் இது பிள்ளைகளே? ஞாயிற்றுக்கிழமை. இது பரிசுத்த ஓய்வு நாள். யாருடைய நாள் இது? நமக்கு நாள் இல்ல. வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறோம் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க, ஜாலியா கறி எடுத்து சாப்பிட்டு ஜாலியா படுத்து தூக்கிட்டு வீட்டுல சினிமா படம் போடுவாங்க, நாடகங்கள் போடுவாங்க. பார்த்துட்டு படுத்துக்கிறதுக்கு இந்த நாளை கஷ்டம் கொடுக்கல. இது அவருடைய நாள். இது பரிசுத்த ஓய்வு நாள். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. கவனிங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. சிலர் பார்த்து கிறிஸ்துவ குடும்பங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சினிமா படத்துக்கு போறது, சர்ச்சுக்குள்ள வராம சினிமா படத்துக்கு போறது, நான் இஷ்டப்படி செய்யறது. ஞாயிற்றுக்கிழமை நான் இஷ்டப்படி எனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்யணும். பைபிள் சொல்றது இது பரிசுத்த ஓய்வு நாள்ல உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது.
உன் காலை விலக்கி வழிகளின்படி நடவாமலும். கவனிங்க, இந்த கால்கள் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க போட்டு திட்டம் எல்லாம் செய்யக்கூடாது. இந்த நாள்ல காலை விலக்கிடணும். அவருக்கு என்ன இஷ்டம், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அவருடைய நாள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்ம காலையெல்லாம் விலக்கி நமக்கு பிரியமான வழிகள் நடக்காம உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. கவனிங்க, இந்த நாளுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதாமா. நமக்கு என்ன சொந்த பேச்சு? இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாள்ல கர்த்தரை மாத்திரம் துதிக்கணும். இந்த நாள்ல அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவே, இந்த 6 நாள் அதிசயமா நடக்குதுப்பா. இந்த நாள் இருந்துருக்கீங்கப்பா. 6 நாள் வேலை தந்தீங்க, வேலைக்கு போனோம், எத்தனையோ விளைவுகள் இருந்துச்சு, ஆனாலும் கூட திரும்பியாக நடத்துறீங்க ராஜா அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வு நாள கர்த்தருடைய காரியங்களுக்காக நாள் முழுவதும், இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கர்த்தருடைய ஓய்வு நாள். நான் இஷ்டப்படியான செய்யாம, நான் இஷ்டப்படி பேசாம படிச்சு வைக்கல. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். கவனிங்க, இந்த ஓய்வு நாளுக்கு பேர் தெரியுமா? பைபிள் சொல்றது மனமகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியின் நாள். அதனால மனமகிழ்ச்சியா நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வாரப்பொருள் நடத்துறதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அதனால நமக்கு சாப்பிட்டு உட்கார்ந்து நம்ம கர்த்தருடைய காரியத்தை தியானிச்சுட்டே இருக்கணும். வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம கத்திரிடத்துல ஆண்டு வரக்கூடிய நாளைகளுக்கு ஆசிரியரும் அமைச்சு கொடுங்க, வரக்கூடிய மாதங்கள் ஆசிரியரும் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய ஓய்வு நாள், அது மகிழ்ச்சியின் நாள். அந்த நாளாக கர்த்தருக்காகவே நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் இந்த நாள்ல கூட பரிசுத்த ஓய்வு நாள்ல நீங்க அநேகர் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வராம, நான் இஷ்டமான படி செஞ்சுக்கிட்டு, நான் இஷ்டமான படி வேலை பார்த்துக்கிட்டு, நான் இஷ்டப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் மன மகிழ்ச்சி இருக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நாளுமே இருக்காது, மன மகிழ்ச்சியா இருக்காது. நாள்ல அவங்க என்ன செஞ்சாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட திருப்தியை பார்க்கவே முடியாது. யாரும் வேலையை தொட்டாலும் வேலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நினைச்ச வேலையை பண்ணுவாங்க, அதை பார்த்து வேற மாதிரி வேலை முடியும். அதனால மன மகிழ்ச்சி நாள் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அதனால கர்த்தருக்கு நாள் கர்த்தருடைய நாள். சிலர் பாத்தீங்கன்னா அதனால ஆலயத்துக்கு வந்துட்டு மீதி நாள் வேலைக்கு போயிடுவாங்க. அது ஒரு சொந்த வேலை, இஷ்டப்பட்ட இஷ்டமான செய்யக்கூடாது. நாள எந்த சம்பளம் விட்டாலும் சரி, என்ன காயம் தான் அந்த நாள்ல ஆலயத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் குறிச்சு பாடி சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தருடைய நாள். நாள்ல சந்தோஷமா இருப்பேன், யாரும் வேலை செய்ய மாட்டேன். அப்ப அது மகிழ்ச்சிக்குரிய நாள், அவர் மகிழ்ச்சிக்கூடிய நாள். இந்த நாள், இந்த நாள் தான் இஷ்டப்படி இதெல்லாம் செஞ்சு விட்டுருக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியே இல்ல. மன மகிழ்ச்சி வேறு, மகிழ்ச்சி வேறு. இன்னைக்கு மகிழ்ச்சியும் இல்ல, மன மகிழ்ச்சியும் இல்ல. மனதார மகிழ்ச்சியா வர மாட்டேங்குது. இஷ்டப்படி ஏதோ செஞ்சு விட்டுருக்கோம் நாம, அதனால மகிழ்ச்சி இல்ல. கீழே படிச்சிருமா? அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கவனிங்க, உலகத்துல பார்த்தா உயர்ந்த இடங்கள்னா உயர்ந்த உன்னத ஆசீர்வாதங்கள். இந்த நாளை நம்ம ஓய்வு நாள புத்த ஓய்வு நாளா கருதி நான் இஷ்டப்படி செய்யாம, இஷ்டப்படி இது பேசாம, இது மகிமை நாள் என்று எண்ணி, இது மகிழ்ச்சி நாள் என்று எண்ணி இந்த நாள்ல வந்து கர்த்தர ஸ்நானத்தோடு பவுல் சீலாவை போல நமக்கு இருக்கிறதா கிடையாது. இந்த வசதிகள், அந்த ரூம்ல வசதிகள்லாம் எதுவுமே இல்லை, ஆனா நமக்கு தேவையான உலக வசதிகள் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல நம்ம எப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தர ஆராயம் செய்து அவர் தூச்சு பாடி இந்த வேத வசனங்களை நம்மள டைரி வச்சுக்கணும். டைரி எழுதி வச்சு வேத வசனங்களை எழுதி வச்சு இந்த நாட்குள்ள தியானிக்கணும். நாட்கள் உட்காந்து வசனம் என்ன சொல்லுது, நீ வீட்டுல போய் படிச்சுப்பாங்க. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வேற மாதிரி ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு பேசுற மாதிரி இருக்காது செய்தி, இப்ப தியானிக்கும் போது வேற மாதிரி ஆண்டவர் பேசுவார். அப்ப அதனால அது அப்படியே கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். இது எப்படி மகிழ்ச்சி உண்டாகும்? உன்னதமான இடத்துக்கு உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு போக முடியாது. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த நீங்கள் நாளுக்கு கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த வேத வசனங்கள் தான் மகிழ்ச்சி. அப்ப பவுல் சீலாவது காவலர் பார்த்து வேத வசனங்களை போஸ்ட் அவங்க சொல்லி வீட்டை எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க நல்ல விசுவாசியா மாறி ரசிக்கப்பட்டாங்க. இப்ப நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். யாரும் விழுந்து நிற்போமா? இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு யாரும் விழுந்து நின்று ஆவியானவரே கர்த்தாவே சோதரம் அப்பா, இந்த நாள்ல கூட கர்த்தாவே சமூகத்தை நாங்க வந்து காத்திருக்கிறோம் அப்பா.
தேவனே கர்த்தாவே, நாங்கள் கூட சமூகத்துல வந்து மகிழ்ச்சியாய் இருப்பது, மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுதப்பா. கர்த்தாவே சோதரம் அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வுனால அப்ப யாதொரு வேலையை செய்யாமல், எனக்கு இஷ்டமானபடி எதுவும் செய்யாமல், கர்த்தாவே உங்களுடைய பேச்சு பேசாமல், கர்த்தாவே சோதரம் அப்பா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர் சிறைச்சாலையை குறித்து பயம் இல்லை, இருக்கிறமே சரீரம் முழுவதும் வேதனையோடு இருக்குது, நம்மளை கொலை செஞ்சுவாங்களே அப்படிலாம் சொல்லி அவங்க அதை நினைச்சு வருத்தப்படாம அந்த நாள்ல கர்த்தரை சாந்தத்தோடு கர்த்தாவை மகிழ்ச்சியோடு துதிச்சு பாடினாங்க அப்பா. அன்றைய சங்கிலிகள் தானாய் கலந்து விழுந்துச்சுராஜா, சிறைச்சாலைகள் தானா கதவுகள் திறந்துச்சப்பா, பூமி அதில் உண்டாச்சப்பா. இந்த ஆராதனையில மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிச்சாங்கப்பா. நல்ல கூட ஆண்டவரே கர்த்தாவே சோதரம் அப்பா, எங்களுக்குலாம் மகிழ்ச்சி இல்லாத காரணம் வேத வசனம் தான். அன்றைய துக்கத்துல எத்தனையோ துக்கங்கள் வரும்போது வேத வசனம் தான் எங்களுக்கு அன்றைய ஆதாரம் அப்பா. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அன்றைய மன மகிழ்ச்சியாய் இந்த ஓய்வு நாள நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் நாளாய் எண்ணி மகிழ்ச்சி நாளாய் எண்ணி இதை கருதாமல் தான் இஷ்டப்படி ஏதோ இந்த நாளை செய்துவிட்டு அன்றைய ஆலயத்துக்கு வராம தேவனுடைய வார்த்தையை கேட்காம அவருடைய அத்திய சரீரத்தை பானம் பண்ணாம தனக்கு இஷ்டமான வழிகள்ல தனக்கு இஷ்டமான காரியம் செஞ்சுட்டு சிலர் பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் கெடாம இருப்பாங்க. அனைவருக்குள்ள தேவையில்லாத வைராக்கியம், நல்ல விஷயங்கள்ல வைராக்கியம் பாடுறது தப்பல்ல. சிலர் பாத்தீங்கன்னா வைராக்கியம், இதை ஆண்டவர் செய்யட்டும், நான் அப்படி ஆலயத்துக்கு வாரேன், இது கர்த்தர் செய்யணும்னு சொல்லி ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே மாட்டார். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் செய்ய மாட்டார். நீங்க வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பரிசுத்த ஓய்வுனால இந்த மகிழ்ச்சியினால நீங்கள் நானும் எண்ணி இங்க வந்து சாந்தத்தோடு கர்த்தரை துதிச்சு பாடும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை கேட்கும் பொழுது, பிள்ளைகளே சிறைச்சாலைகள் கதவுகள் காண திறக்கும், அங்குள்ள காவலர்கள் அச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று குடும்பமாய் மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. நீங்கள் நானும் மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா தேவ பிள்ளைகளே, வந்த தேவ பிள்ளைகளை எங்க ஆசிரியருடைய இந்த மாதம் முழுவதும் நீங்க கிருபையா நடத்திருக்கீங்கப்பா. உங்களுடைய துக்கத்துல நீங்க உங்களுடைய வேத வசனம் மன மகிழ்ச்சியா இருந்திருக்குதாஜா. அதற்காக நான் நன்றி சொல்றேன் கர்த்தாவே. உங்களுடைய கரம் பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஒவ்வொரு காரியத்தில இருந்து நீங்க மகிழ்ப்படுறதுக்காக நன்றி ராஜா. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அப்படி கலைகளை காலத்தும் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருக்கு சகல உபகாரங்களையும் தருவானே. ஆமென். எல்லாம் மகிழ்ச்சியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.